ஓகே சார். அப்போ அந்த அடிப்படையில 1ஆம் எண்ல பிறந்தவங்க என்ன மாதிரியான கிழமைகள்ல திருவண்ணாமலை கிரிவலம் போனா பொதுவா 1ஆம் எண் பிறந்தவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல பலனளிக்கும். தேதி, மாதம், வருஷம் இத கூட்டி ஒரு எண் வரும். இதுக்கு ஒரு சூட்சும எண் இருக்கு. அந்த சூட்சும எண்ணுக்கு தகுந்த மாதிரி கிரிவலத்தை வச்சோம்னா, அதனுடைய பலன்கள் அதிகம். அப்போ இன்னொன்று இந்த இடத்துல ஒரு கேள்வி, நம்மளுடைய பேர் சரியில்லாமல் இருக்கும். அதுவும் சரியாக வச்சு சில பேர் மேலோட்டமாக வைப்பாங்க. அந்த பேரோட சூட்சும எண்ணும் அந்த பிறந்த தேதியோட சூட்சமும் ஒத்த அலைவரிசையில் இருக்கணும். அப்போ தான் அந்த பலன் இருக்கும். இதை கண்டுபிடிச்சி அந்த தேதியில் நீங்கள் கிரிவலம் வாங்க, எந்த குறைபாடாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். கடன் என்னென்னமோ போகிறாங்க, எல்லாத்துக்குமே நிவர்த்தி ஆகும். அந்த சூட்சமன் மிக மிக முக்கியம். பிறந்த தேதி, தன்னுடைய பேரோட சூட்சமன், இது ரெண்டும் ஒத்த அளவில் இருக்கும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ 25ன்னு பிறந்த தேதியில் ஒரு சூட்சமன் ஒருத்தர் வருது. பேரில் 45ன்னு ஒரு நம்பர் உட்காந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வரவே வராது. அந்த கூட்டுத்தொகை கரெக்டாக வரும். இந்த சூட்சமத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி சரி பண்ணி நீங்கள் ஒரு வாட்டி கிரிவலம் போங்க. நான் சொல்கிற தேதியில் அற்புதமாக பலன் கொடுக்கும். ஃபாஸ்ட்டாக வரும்.